ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னென்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது பிரம்ம முகூர்த்த விளக்கு. அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். திடீர்னு ஒரு மேரேஜ், அதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். செம்ம பனி, அதனால் ஹீட்டர் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் குளிராக இருந்தாலும் கொஞ்சம் சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் பச்சை தண்ணியில் தான் எனக்கு குளிக்கிற பழக்கம். இந்த குளிர் ஓவர் குளிராக இருக்குது. இப்படி கையை கத்தி மாதிரி குத்துது பச்சை தண்ணி. அதனால் சுடு தண்ணி போட்டு வந்திருக்கோம். விருதாச்சலத்துக்கிட்ட ஒரு மேரேஜ், அந்த மேரேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நடுவில் நல்ல வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அருமையாக பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. பிரபஞ்சத்துக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. எல்லாமே உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நடக்குது. நான் எப்போ மக்களை பார்க்க ஆரம்பிச்சனோ, உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சனோ, அப்போத்துலேருந்தே எனக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். மிக்க நன்றி. உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன், நீங்கள் என்ன நல்லா இருக்கணும்னு நினச்சது, இதெல்லாம் தான் நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம். யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு புண்ணியம் இல்லையா? மனசில் நினச்சாலே போதுங்க. மனசில் ஒருத்தவங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அவங்களுக்கு சரியாயிடணும், அவங்க நல்லா இன்னும், அது பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் மனசு சுத்தமாக இருக்கணும். அவங்களால தான் அதெல்லாம் நினைக்க முடியும். மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, லைஃப்பை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, நம்ம மனசளவில் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். நம்மளை சுற்றி எதுவுமே இல்லைன்னா கூட, காசு பணம் சொத்து சுகம் எதுவுமே இல்லைன்னா கூட, இந்த வாழ்க்கையை, இப்போ இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழலாம். அந்த வாழ்க்கையை வாழும்போது தான் தெரியும். யாருக்கும் தீங்கு நினைக்காம, யாரும் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படாமல், நல்லா இருக்கிறத பார்த்து கஷ்டப்பட்டாங்க, இப்போ நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசார நினைக்கிற மனுஷங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க நம்ம உலகத்தில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி எல்லோரும் நல்லவங்க தான் இருக்கிறாங்கன்னு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு இப்போது உடல்நிலையும் மனநிலையும் ஓரளவுக்கு சரியாக இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். என்னை சுற்றி இருக்கிற மக்கள் தான். என் குழந்தைகள், என் கணவர், என்னை பெற்றவங்க, என் கூட பிறந்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய சொந்தங்கள், இவங்கெல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால தான் நான் நல்லா இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் நான் ஃப்ரெண்டாக யாரையுமே வச்சுக்கிறதில்ல, ஃப்ரெண்டாக யாரையுமே ஏற்றுக்கிறதில்ல. ஏன்னா நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற விஷயத்தில் நிறைய அடிபட்டுட்டேன், அவமானப்பட்டிருக்கேன், யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன். அதனால் தேவையில்லாமல் நம்மளை ஒரு முக்கியத்துவம்னு நினைக்கிற மாதிரி வச்சுருந்து, ஆனால் நீ முக்கியம் இல்லை, இந்த விஷயத்துக்காக தான் நீ என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மேபி எங்கிட்டேருந்து எதையாவது கற்றுக்கிறதுக்கு என்னை ஃப்ரெண்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்களுடைய வேலை ஏதோ நடக்கிறதுக்கு நான்
இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்றதுனால ஒரு வேளை என்னை ஃப்ரெண்டாக அவங்க ஆக்கியிருந்திருக்கலாம். எனக்கு வந்து பாய்ஸ் சைடு எந்த ஃப்ரெண்டுமே கிடையாதுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா இது அனாவசிய பிரச்சனையை உண்டு பண்ணும். நான் நிறைய வெளியில் பார்த்துருக்கேன். சைக்காலஜி படிக்கிறதுனால நான் நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணுவேன். அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன். அந்த கேஸ் ஸ்டடி விஷயங்கள்லாம் நான் கேட்கும்போது ஒரு ஒரு ஜென்ஸை நம்ம வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டா அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு